பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தியானிக்க இருக்கும் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2 அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வாக்குத்தத்தம். நாம் இப்பொழுது தினம் தினம் மாதம் நிமிஷத்துக்கு வாக்குத்தத்தத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேதத்தில் உள்ள ஒரு வாக்குத்தத்தம் இதுதான். தேவன் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் இதுதான். நாம் நித்தியமாக வாழப் போகின்றோம். மகிழ்ச்சியாக நித்தியமாக மகிழ்ச்சியாக வாழப் போகின்றோம். அப்படித்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்படி வாழத்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். நமக்கு சாவே கிடையாது, நித்திரை தான். மிருகங்கள் பறவைகளுக்கு எல்லாம் சாவு உண்டு. நம்மை படைத்த தேவன் நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருப்பது போல நாமும் வாழ்வோம். இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக கண்மூடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சாவை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றோம். நமது கர்த்தராகிய இயேசு சாவை ஜெயித்து மீண்டும் உயிர் தெழுந்து விட்டார். நாம் இயேசுவின் பாதையில் நடந்தால் நாமும் இயேசுவை போல சாவை வென்று நித்தியமாக மகிழ்ச்சியாக தேவனுடன் உலகை ஆளுகை செய்பவர்களாக வாழப்போகின்றோம். தற்போது இந்த வாழ்க்கையில் சம்பாத்தியம் என்னும் பணம், பதவி, சொத்து எதுவும் வேண்டாம். அந்த நித்திய வாழ்க்கைக்கு அது தேவையில்லை. இதற்கு பதிலாக அன்பு, தாழ்மை, உண்மை, பொறுமை, மன்னித்தல், இச்சையடக்கம், போதும் என்ற மனம் வேண்டும். இதுதான் விலை மதிக்க முடியாத சொத்து. இதுதான் அங்கு மதிப்பளிக்கும். இதுதான் அங்கு செல்லுபடியாகும். நம்ம பணம், நம்ம சொத்துலாம் அங்கே செல்லாது. நித்திய ஜீவன் என்ற உலகுக்கு போகும்போது அந்த பணம் சொத்தெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் செல்லாத பணம். அங்கே எந்த கரன்சி செல்லும்னா அன்புங்கிற கரன்சி செல்லும், தாழ்மைங்கிற கரன்சி செல்லும், போதுமென்ற மனங்கிற கரன்சி செல்லும். இதுதான் விலை மதிக்க முடியாத சொத்து. ஆகவே நாம் இதைத்தான் தேட வேண்டும். இந்த உண்மையை நம்மள பலர் விளங்கிக் கொள்ளவே முடியாதவர்களாக உள்ளோம். இதை புரிந்து கொள்ளாததால் தான் நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றோம். இந்த உலகமே நிரந்தரம் என்று நம்பி இதில் வாழ, இதில் மதிப்பாக வாழ பணம் காசை தேடி ஓடி அலைஞ்சிட்டு இருக்கோம். வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துட்டுருக்கோம். வழிதவறி காட்டில் திரிவது போல இலக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்றோம். கஷ்டம், வேதனை, அவமானம், நோய், பிரச்சனை, சண்டை, இதுக்கு பணத்துக்கு பயம், துக்கம் இவையெல்லாம் வீணாக சுமந்து கொண்டு வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். நித்திய மகிழ்ச்சியான வாழ்க்கையை இழந்து நித்திய வேதனையான நரகத்தை அடைய பரிதாபமாக அந்த நரகத்தை அடைய போட்டி போட்டுக்கொண்டு காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பணம் என்று அதுக்கு பின்னாலேயே பசியோடு தூக்கம் இல்லாமல் ஓடுவது எவ்வளவு கஷ்டமோ, ஆனால் உண்மையும் உத்தமமாக வாழ்வது கஷ்டமே இல்லை. மிக மகிழ்ச்சியானது. இயேசுவின் கரத்தை பிடித்து கொண்டால் இங்கு மகிழ்ச்சியும் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. கரும்பு தின்னதுக்கு கூலி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுக்கு பொருந்தும். கரும்பும் கொடுத்து திங்க வச்சு கூலியும் கொடுக்கப்படும் இங்கு. ஆனால் அந்த கஷ்டத்தை, நரகத்துக்கு போகிற கஷ்டத்தை வீணாக அனுபவித்து கொண்டு அந்த தண்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு முடிவிலே நரகம். ஆகவே இன்று நாம் சரியான வழியில் துக்க, கஷ்ட,
பாவ மூட்டைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, சரியான பாதையில் நடக்கப் போகின்றோம். நித்தியமாக மகிழ்ச்சியாக தேவனுடன் வாழும் வாழ்க்கையை தெரிவு செய்ய போகின்றோம். சரி, அப்புறம் பணமே வேண்டாமா? சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது. நீயோ கடன் கொடுப்பாயின்னு வேதம் சொல்லுது. நீ கடன் கொடுக்கணும்னா உழைக்கணும், சிக்கனமாக செலவு பண்ணணும், சேமிக்கணும். அப்போ தானே கடன் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம். நம்ம உண்மையும் உத்தமமாக, அன்பாக, தாழ்மையாக, பொறுமையாக, விட்டு கொடுத்து, மன்னித்து, போதுமென்ற மனத்துடன் வாழும் வாழ்க்கையில் பகல் பூரா உழைக்கணும். உழைப்பு அடக்கம். ஆனால் பேராசை கிடையாது. பணம் பணம் என்று ஓடுதல் கிடையாது. வேலையை உண்மை உத்தவமாக செய்யணும். அதில் எவ்வளோ பணம், எவ்வளோ கூலி நம்மளுக்கு கிடைக்குதோ, எவ்வளோ சம்பளம் கிடைக்குதோ, எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அதை வச்சு குடும்பம் நடத்தணும். சிக்கனமாக செலவு செய்து அதுக்குள்ளே தசமாக கொடுக்கணும். ஏழைகளை கவனிக்கணும். ஏழைகளை கவனிக்கிறதுக்கு தேவன் நம்மகிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கிறார். நம்ம இன்னொரு வகைகளை பார்த்தா, இன்னும் எவ்வளவோ ஓடுதோம், பணம் கிடைக்க மாட்டேங்குதேன்னு சொல்லப்படும். அதுக்கு பதில் என்னென்னா, நம்ம முதல்ல உண்மையும் உத்தமாக மாறினா தேவையான பணம் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லை, நித்திய ஜீவனும் கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்வோம். ஜெபம். இயேசுவே, லீதியானின் இதயத்தை திறந்தது போல எங்கள் இதயத்தை திறந்து இந்த வார்த்தைகளை பதிய வையும் அப்பா. எங்களுக்கு இவைகளை விளங்க வையும் அப்பா. இவைகளை வாழ்க்கையில் செயல்படுத்த வையும் அப்பா. எங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்பா. நித்திய ஜீவனை அடைய வையும், பெற்றுக்கொள்ள வையும் கிருபை பாராட்டும் பிதாவே. ஆமேன். நாம் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அடையாளத்தை ஏற்படுத்த பாடுபடுகின்றோம். நமக்கே ஒரு முதுமொழியை உண்டு பண்ணி வச்சுருக்கோம். தோன்றின் புகழுடன் தோன்றுக. புகழடைய, அதாவது பிறரை விட நாம் உயர்ந்தவனாக வேண்டும். நம் கண்ணில் யாரெல்லாம் பார்க்கமோ அவங்கள எல்லாம் நாம் முந்திடணும். அவங்கள விட பணக்காரன் ஆயிடணும், அவங்கள விட பெரிய ஆளாக நம்ம ஆயிடணும்னு துடிக்கிறோம். நம்ம அதற்கான போராட்டமே வாழ்க்கையாகிவிட்டது. ஓட்டப்பந்தயில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவராக முந்தி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த முயற்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சில சொத்துக்களை சேர்த்து இந்த பூமியில் தனது பெயரை நிலைநிறுத்திடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்வர சந்ததி, வாரிசு, பிள்ளைங்கள்லாம் அந்த சொத்தெல்லாம் அழித்து அவங்க பேரை மறக்க பண்ணிடுறாங்க. சில சொத்தை சேர்க்க பாடுபட்டு முடியாமல் தோல்வியடைந்து கெட்ட பழத்துக்கு அடிமையாகி நோய்வாய்ப்பட்டு கடனாளியாக மாறி அந்த கடன் பேத்திகளுக்கெல்லாம் பரம்பரை கடனாக வைத்துவிட்டு போய்விடுகின்றார்கள். சிலர் சட்டத்துக்கு புறம்பான வழியில் பணம் சேர்க்க முயற்சிக்கிறார்கள். அந்த ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. அதில் பணம் சேர்க்க முயற்சி பண்ணி போலீஸு, கோர்ட்டு, தண்டனைன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. நாம் தான் பெரியாள் என்று இந்த பூமியில் காட்ட என்ன முயற்சி எடுத்தாலும் தோல்விதான். நாம் ஒன்றை புரிந்து கொள்ளாமலே கஷ்டப்பட்டு போராடி கொண்டு இருக்கின்றோம். அது என்னவென்றால், இந்த பூமியே அழியக்கூடியதே. நோவா காலத்தில் நடந்தது போல மனிதகுமாரன் வருங்காலத்தில் நடக்குன்னு இயேசு சொல்கிறாரு. அதில் வாழும் மனிதர்கள்லாம் எம்மாத்திரம்? அலெக்சாண்டர் தி கிரேட்டுன்னு ஒரு ராஜா 70% பூமியை பிடிச்சிட்டாரு தனது 32வது வயதுக்குள். ஆனால் அவருக்கு இப்போ வாரிசே இல்லை. ரோம பேரரசு, உலகையே ஆண்டது ரோம பேரரசு. ரோம பேரரசு நம்மெல்லாம் படிச்சிருப்போம் பாடங்களில். அது எங்கே போச்சுன்னே தெரியல. எலிசபெத் மகாராணி, இங்கிலாந்து பேரரசி, உலகையே ஆட்சி செய்தாங்க. அவங்க நாட்டில் சூரியனே மறையாதும்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் சூரியன் மறையும், ஒரு பக்கம் சூரியன் உதயமாகும். அந்த 2 பக்கத்துலேயும் அவங்களுக்கு நாடு இருந்துச்சு. அவங்க கண்ட்ரோலில் உள்ள, அவங்க ஆதிக்கம் செலுத்துகிற நாடு இருந்துச்சு. அந்த எலிசபெத் ராணியுடைய பேரன் இப்போ
இந்த ராஜ பதவி வேண்டாம், இந்த அரண்மனையை வேண்டான்னு சொல்லி லண்டனில் போய் சாதாரண ஆளாக குடியிருந்துட்டுருக்கான். எல்லாம் போய்விட்டது. முதலில் ஆரம்பத்தில் முதலில் ஒரு காரியத்தை பார்க்க போகின்றோம். தேவன் நம்மை மனிதனாக படைக்க காரணத்தை பார்க்க போகின்றோம். தேவன் நம்மை மனிதனாக ஏன் படைத்தார்? அதுக்கு என்ன காரணம்? அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு எதுக்கு வந்துச்சு? நம்ம மனிதனாக உருவாக்கணும்னு அவருக்கு அவசியம் என்ன வந்தது? என்ன ஏற்பட்டது? நம்மை வைத்து என்ன காரியங்கள் செய்ய திட்டமிட்டிருந்தார்? அவருடைய கனவுகள் கற்பனைகள்லாம் என்ன? நம்ம மேலே வச்ச கனவு கற்பனைகள்லாம் என்ன? இதை பார்க்க போகின்றோம். தேவன் அனாதி தேவனாக உள்ளார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அனாதி தேவன் என்றால் ஆதியில் உள்ள தேவன். அவர் வானம் பூமி எதுவும் படைப்பதற்கு முன்னால் உள்ள தேவன். பரலோகத்தில் இருக்கின்றார். அவருக்கு அடுத்ததாக ஒரு தூதனை வைத்திருக்கின்றார், நம்பர் 2வாக. அவன் பேர் லூசிஃபர். இவனுடைய அக்கிரமம் தான் மனிதனை தேவன் படைக்க காரணமாக இருந்தது. அவனது பூர்வீகம், அதாவது லூசிபரை தேவன் எப்படி வச்சிருந்தார்னா, வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகல இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அவனை அப்படி வச்சிருந்தார். அவனை கேருபா வச்சிருந்தார். காப்பாற்றுக்கு உண்டாக்கப்பட்ட கேருபா வச்சிருந்தார். முத்திரை மோதிரமாக வைத்திருந்தார். அவன் அவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுத்து தங்க நகைகள்லாம் அவனுக்கு போட்டு அவன் அப்படி மதிப்பாக வச்சுருந்தார் அவனை. ஆனால் அதை அவனுக்கு தக்க வைக்கலை, தெரியல அவனுக்கு. அவன் தவறு செய்த ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன தவறு செய்தான்? வாசிக்க கேட்போம். ஏசாயா எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வட புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன் அவன் சொன்னான். ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன்னு சொன்னான். தேவனுக்கு வரும் மகிமையெல்லாம் எனக்கு வரணும்னு சொன்னான் அவன். தேவனுக்கும் எனக்கும் ஒரு ஸ்டெப் தான் இருக்குன்னு சொன்னான். தண்டனை. ஏசாயா 14வது அதிகாரம் 15வது வசனம். அவன் அழகையெல்லாம் எடுத்துவிட்டு பாதாளத்துக்கு தள்ளுண்டு போனான். அவனுக்கு தண்டனை கொடுக்கும்போது அவன் காரியத்தை செஞ்சான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் முற்பகுதி. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. அவன் தன்னோடு ஒரு கூட்ட தூதர்களையும் இழுத்து கொண்டு வந்து விட்டான். அதனால் ஏற்பட்ட விளைவு, பரலோகத்தில் 1/3 காலியாகிவிட்டது. ஆகவே மனிதனை படைத்து, தன்னை போல மனிதனை படைத்து அவனை கொண்டு பரலோகத்தை நிரப்ப விரும்பினார். அதனால்தான் முதல்ல ஆதாமை உண்டாக்கினார். அவன் வாழ தேவையான உலகத்தை, அவனுக்கு தண்ணி, சூரியன், சாப்பாடு எல்லாத்தையும் முதல்ல உருவாக்கிட்டு பின்னர் தான் ஆதாமை உண்டாக்கினார். தேவன் நம்மை உண்டாக்கியதின் நோக்கமே அவரோட நித்தியமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கவே நம்மை உண்டாக்கினார். அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆம், சாத்தான் இருந்த இடத்தில் ஆதாமை வைக்க தேவன் விரும்பினார். ஆனால் சாத்தான் கேட்பான், என்னை விட ஆதாம் எந்த வகையில் உயர்ந்தவன் என்று.
ஆகவே தேவன் சாத்தானே நீயே சோதித்துக்கொள் என்று அனுமதி கொடுத்தார் சாத்தானுக்கு. அது என்ன சோதனை? அதில் சாத்தான் ஜெயித்தானா என்று பார்ப்போம். ஆதாமை உண்டாக்குகிறார். ஆதாமுக்கு பூமியை ஆளும் ஆளுகையை கொடுக்கின்றார். பழுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு ஆட்சி செலுத்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். பூமியில் என்னெல்லாம் இருக்குது? ஜீவ விருட்சம் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்குது, சகல விருட்சங்களும் இருக்குது. தேவன் என்ன சொன்னார்? நீ எல்லாத்தையும் பறித்து சாப்பிடுப்பா, நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிடாத. இன்னொன்று சொன்னார் அவர், தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்து கொள்ளுன்னு சொன்னார். தேவன் 2 காரியம் சொன்னார். சாத்தான் வாரான், அவன் 3 காரியம் சொல்கிறான். பழத்தை தேவன் சாப்பிடாதனாரு, அவன் சாப்பிடுங்க. சாப்பிட்டா நீ செத்து போவே சாவேன்னு தேவன் சொல்கிறார், அவன் சாக மாட்டாங்கிறான். அடுத்து சொல்கிறான், நீங்கள் தேவர் போல் ஆவீருங்க, இது உங்கள் தேவனுக்கே தெரியுங்கிறான். அவன் எப்படி விதை போடுறான் பாருங்க. ஆதாம் வர்றா, பழத்தை பார்க்குறா, பார்வைக்கு இன்பமாக இருக்குது, பார்வைக்கு நல்லதாக இருக்குது. அந்த பழத்தை பறித்து புசிக்கிறா, புருஷனுக்கும் கொடுக்குறாள், அவனும் புசிக்கிறான். பழம் சாப்பிட்டதன் விளைவு சாவு வந்து விட்டது, நித்தியம் போய்விட்டது. என்ன தேவன் சொன்னார்ல, அதை சாப்பிடாத நீ செத்து போவனார்ல, சாவு வந்து விட்டது, நித்தியம் போய்விட்டது. பாவ கண்கள் திறந்து விட்டது, நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். பாருங்க, ஒரு குடும்பம் எப்படி நடக்கு பாருங்க. சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட சொல்கிறான். அந்த ஏவாளுக்கு தோணலை, நம்ம கணவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்புமேன்னு தோணலை. அவன் சொன்ன உடனே தேவர்கள் போல் ஆவேன்னு சொன்ன உடனே நம்ம தேவர்கள் ஆயிரம்னு சொல்லி உடனே அந்த பழத்தை பற்றி சாப்பிட்டுட்டா. அதை புருஷனுக்கு கொண்டு போய் கொடுக்குறாவா. ஆதாம் அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டாமா? எப்பா தேவன் வர்றார், நம்மளை பார்க்க வர்றாரு, நல்ல குளிர்ச்சியான வேளையில் அதிகாலமே வர்றாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு இந்த பழத்தை சாப்பிடவும், அவர் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இவன் வந்து சாப்பிட்டுன்னு சொல்கிறான். தேவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருன்னு சொல்லி அவன் ஏவாள்கிட்ட சொல்லலை, அவனும் வாங்கி சாப்பிட்டுட்டான். ஏன்னா அவனுக்கும் அந்த 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 ஆசை, சாத்தானுடைய விதையினுடைய வல்லமை இருக்குது அவன்கிட்டையும். நீ தேவர்கள் போல ஆவீர்கள்னு சொன்ன உடனே அவனும் சாப்பிட்டுட்டான். அதை பாருங்கள், தேவன் ஒருவர், இவங்க 2 பேர். தேவன் தான் இவங்களை படைச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, எல்லா நன்மையும் படைச்சிருக்காரு. தினம் வந்து பார்த்து இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு எப்படி ஆசை, வஞ்சகமான ஆசை வருது பாருங்கள். இவங்களுக்கு தேவர்களை போல ஆக வேண்டும். சாத்தான் விதையை போட்ட உடனே அதை பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்கள். வஞ்சகமான உலகம் இது. பாவக்கண் இப்போ திறந்துட்டு அவங்களுக்கு நிர்வாணி ஆகிட்டாங்க. அவங்க இப்போது அவங்கள்ட்ட பொறாமை பெருமை எல்லாம் வந்துடுது அவங்களுக்கு. உதாரணமாக ஒரு செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனில் நம்ம பேசலாம், கேட்கலாம், வேண்டிய நல்ல காரியங்கள் பண்ணலாம். ஆனால் கெட்ட காரியங்களும் அதில் பார்க்க முடியும். இப்போ கெட்ட காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிர்வாணியாக இருந்து. யார்? ஆதாமும் ஏவாளும். சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை யாரை ஏழை பணக்காரன்னு தெரியாது, அந்த சின்னவங்க பெரியவங்கன்னு தெரியாது, எல்லோரும் ஈக்குவலாக சிரிக்கும், எல்லார்ட்டையும் கை நீட்டும், எல்லாரையும் தொடும், எல்லார்ட்டையும் சிரிக்கும். அது ஆனால் வளர தான் தெரியும், பொறாமை பெருமையெல்லாம் வந்துடும் அவங்களுக்கு. அதே மாதிரி சின்ன குழந்தைய இருந்த ஆதாமும் ஏவாளும் இவன் பொறாமை பெருமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் வர்றார், தேவன் வர்றார். தேவன் சத்தத்தை கேட்ட உடனே போலீஸை கண்டு கள்ளம் ஓடி ஒளிகிற மாதிரி ஓடி ஒளிகிறாங்க அவங்க. தேவன் கேட்குற, நீ எங்கே இருக்கிறப்பா? நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால ஒளிஞ்சிருக்கேங்கிறான் அவன். ஒன்று அந்த பழத்தை சாப்பிட்டியாப்பா? அது ஏன்பா சாப்பிட்டேன்னு கேட்குறாரு அவர். யார்கிட்ட கேட்குறாரு? ஆதாம்கிட்ட கேட்குறாரு. அவன் சொல்கிறான், அதுக்கு தேவன்கிட்ட பதில் சொல்கிறான், நீர் கொடுத்த ஸ்திரீ கொடுத்தாளுங்கிறான். குற்றத்தை தேவன் மேலே போகிறான். நீ தான் ஏன் ஸ்திரீயை கொடுத்தாரு, அந்த ஸ்திரீ தான் எனக்கு என்னை சாப்பிட சொன்னான்னு தேவன்கிட்ட சொல்கிறான் அவன். சரி, இப்போ ஏவாள்கிட்ட கேட்குறாரு, சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுங்கிறா. 2 பேரும் இப்போ சண்டை போடுறாங்க. தப்பு பண்ணும்போது ஒற்றுமையாக இருந்தாங்க, இப்போ மாட்டிக்கிட்டவுடனே சண்டை போடுறாங்க. 2 பேரும் மன்னிப்பு கேட்கல. தேவன்கிட்ட மன்னிப்பு பண்ணி என்ன 2 பேருக்குமே வரலை. அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிறாங்க, தண்டனை கொடுக்கப்படுகின்றது. தேவன் பழத்தை சாப்பிட்டோன்னு அவங்கள தோட்டத்தை விட்டு விரட்டலை. அவங்களுக்கு
தோல் உடை அணிவிக்கிறார். ஒரு ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோலை எடுத்து அவங்களை ஆடையாக உடுத்துகிறார். இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. இதில் பாருங்கள், கையை நீட்டி பறிக்காதபடிக்குங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள் அதில். ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டான், இவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்தது போல் ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறிக்க ஆசைப்பட்டுட்டான். அதை தேவன் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, இப்போ அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறாரு. பாதுகாப்புக்கு கேருபீனையும் சுடரொளி பட்டயத்தையும் வைக்கிறாரு. எதுக்கு? ஜீவ விருட்சத்தை பாதுகாக்க. ஏன்னா அவன் தப்பு பண்ண போய் தான் அங்கே பாதுகாப்புக்கு அங்கே ஆள் வைக்கப்பட்டது. அங்கே சுடரொளி பட்டயம் வைக்கப்பட்டது. ஏன்னா இவன் அந்த பழத்தையும் பறித்து சாப்பிட்டான்னா இவன் ஏற்கனவே பாவம் பண்ணியிருக்கிறான். பாவத்தோட அந்த ஜீவ விருட்சத்தை கனியை பறித்து சாப்பிட்டு சாகாமல் இருந்தாலும் பிசாசாக மாறிடுவான். அதனால தான் தேவன் அவனை சாப்பிடாமல் இருக்கிறபடி அந்த சுடரொளி பட்டத்தையும் கேருபீனையும் வைக்கிறாரு. இதே ஆதாம் தோற்று போனான். சாவு வந்து விட்டது. பாவம் செய்து நித்தியத்தை இழந்து விட்டான். ஆளுகையை, அதிகாரத்தை பிசாசிடம் கொடுத்து விட்டான் ஆதாம். அடுத்து இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் தேவன் சொல்கிறாரு. சுடரொளி பட்டயம் இருக்குது, கேருபீன்கள் இருக்காங்க. எப்படி புசிக்க கொடுப்பாரு? யார் அதை போய் பறித்து சாப்பிட முடியும்? கேருபீன்னா என்னது? தேவனுடைய கற்பனைகளும் கட்டளைகளும் அதுபடி நடக்கணும். சுடரொளி பட்டயம்னா என்னது? பட்டயம் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ளே யாரும் போக முடியாது. ஆனால் ஆவி பேரும். நம்முடைய மாமிசம் முற்றிலும் அழிந்தால், மாமிசம் இல்லாதவனாக மாறினால் நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். அதுக்குள்ளே போய் நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு நம்ம இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே ஆதாம் போகவே இல்லை. ஆதாம் அப்படி மாறி போவான்னு தான் தேவன் நம்பினார். ஆனால் அவன் போகவே இல்லை. தேவன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அங்கே வைக்காமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம தேவன் அப்படி தான். நம்ம தேவன் சாவையும் வைப்பார், ஜீவனையும் வைப்பார். எது தேவைங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்மளுக்கு அப்படி முழு சுதந்திரம் கொடுப்பார். நம்ம இஷ்டப்படி தான் நம்மளை வாழ விடுவார். அவர் சர்வாதிகாரி இல்லை, அவர் ஜனநாயகவாதி. அதுதான் அங்கே நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சுருந்தார், ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சுருந்தார். இப்போ மாமிசம் அழிந்து சுடரொளி பட்டயத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆதாமால் முடியல. ஜலப்பிரயத்தினால எல்லா மனிதர்களையும் அழிக்கிறார் தேவன். ஜலப்பிரயம் முடிந்து நோவாவுடன் வாரிசு மூலமாக இந்த உலகத்தில் புது மனிதர்கள் உருவாகிறார்கள். அவர்களிடமிருந்து ஆதாமை தேர்வு செய்கிறார். நித்திய ஜீவனை பெற அழைக்க ஆபிரகாமை தேர்வு செய்கின்றார். அவன் எப்படி இருந்தான்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அவன் காண்பிக்கும் தேசத்துக்கு போனான். அவன் நாட்டில் இருந்து அவனுடைய பெற்றோர்களை விட்டுட்டு, அவனுடைய இனத்தாரை விட்டுட்டு, அவன் வீட்டை விட்டுட்டு அவன் தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போனான். மகனை பலி கொடுக்க தயாரான அவன். தேவன் கட்டளைப்படி கீழ்ப்படிந்தான் அவன். இவன் பாருங்க, தேவன் கட்டளைப்படி கேட்காம தேவனை அலட்சியப்படுத்திய, சாத்தானை மதித்த, தேவனை போல ஆக வேண்டும் வஞ்சகமான ஆசை வைத்த, அதனால் நித்திய ஜீவனை இழந்த ஆதாமை ஏவாளின் பிள்ளைகள் கொலை நடக்கின்றது. மற்றவனுக்கு தண்டனை கிடைக்கின்றது. அது எப்படி நடக்குது? காயினும் காணிக்கை கொடுக்கான், ஆபேலும் காணிக்கை கொடுக்கான்.
ஆபேலுடைய காணிக்கை தலையீட்டாக உள்ளது, கொழுமையாக உள்ளது. அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. சாதாரண காணிக்கை கொடுத்த காயின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ காயின் என்ன பண்ணியிருக்கானு? ஆபேலை மாதிரி காணிக்கை கொடுத்துருக்கானு ஏற்றுக்கொள்வதற்கு. அல்லது தேவனோட சொல்லியிருக்கானு, அவன் இயேசுவே இதை ஏற்றுக்கொள்ளுங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, அடுத்தது நல்ல காணிக்கை கொடுத்துட்றேன்னு சொல்லி மன்னிப்பு கட்டிருக்கானு. அவன் ரெண்டுமே பண்ணலை. யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவனை கொலை பண்ணுறான் அவன். பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள். தேவன் கட்டளையின்படி நடக்காதவங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆபேல் கொலை செய்யப்பட்டான். தேவன் சமாதானம் பேசினார் காயின்கிட்ட. அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஆபேலை கொலை பண்ணிட்டான். அதனால் தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்த பூமி உனக்கு பலன் தராதுப்பா, இவ்வளோ தான் உழைச்சாலும் பலன் தராது, நீ நிலையற்றவனாக அலைந்து திரிவாயின்னு தண்டனை கொடுக்குறாரு அவனுக்கு. ஒருத்தன் இறந்து போயிட்டான், ஒருத்தன் தண்டனையை அனுபவிக்கிறான். கர்த்தருடைய கட்டளைப்படி வாழ்ந்த ஆபிரகாமோட பையனை பாருங்கள். ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணாமல் பொறுமையாக இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறான். அமலேக்கியர் பெலிஸ்தர் அவனுடைய துறவெல்லாம் மூடுறாங்க, அவன் துறவெல்லாம் ஆக்குவை பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட வாக்குவாதமே பண்ணலை. அவங்கள்ட்ட வாக்குவாதமே இல்லாமல் வாரான். ஆனால் ஈசாக்கு வச்ச இடத்துலலாம், கை வச்ச இடத்துலாம் தண்ணீர் கொடுக்குறாரு தேவன். இதை பார்த்த உடனே பெலிஸ்தர்லாம் பயந்துட்டான். அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணது நிப்பாட்டிட்டான். தேவனுடன் இருக்கிறார், இவன் தொட்ட இடத்தெல்லாம் தொடங்குதுன்னு சொல்லி பெலிஸ்தர் பயந்துட்டான். அவனுடைய தலைவன் அபிமெலேக்கு அவன்கிட்ட சமாதான உடன்படிக்கை பண்ணுறான். தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்த சந்ததியினுடைய ஆபிரகாமுடைய வாரிசு எப்படி வாழுது பாருங்கள். ஆபிரகாமுடைய பூட்டன் யோசேப்பு எகிப்தினுடைய பிரதமராகிறான். அவர் கட்டளைப்படி நடந்தால் எல்லாம் வரும். நாம் ஒன்றும் பிரயாசப்பட வேண்டாம். ஆபிரகாம் சந்ததியை பாருங்கள். அவன் எகிப்தில் இருந்து தேவன் அவனை மீண்டு கொண்டு வராரு. அந்த கூட்டத்தை பார்த்து உலகமே பயப்படுது. அப்படி ஒரு சந்ததி ஆபிரகாம் கிடைச்சது. அவன் நித்திய ஜீவனை பெற தகுதி பெற்றான். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 19வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். மிகுந்த ஆஸ்தி உள்ள வாலிபன் இயேசுவிட நம்ம தலைப்பையே கேட்குறான். நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும்? நம்ம இன்றைக்கி அதான் தியானிச்சிட்ருக்கோம். அதையே அவன் கேட்குறான், இயேசுகிட்ட கேட்குறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறான். தேவன் சொல்கிறாரு, கற்பனைகளை கைக்கொள்ளுங்கிறாரு. பொய் சொல்லாத, களவு செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, பெற்றோரை கனம் பண்ணு, உன்னை போல பிறனை நேசிங்கிறாரு. அவன் சொன்ன இதெல்லாம் சிறு வயதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேனே அப்படிங்கிறான் அவன். அப்போது பூரணம் அடைய உன் ஆஸ்தியெல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடுங்கிறாரு. அவன் ஆஸ்தி மேலே ரொம்ப ஆசை வச்சுருந்தான். அவனால் அதை செய்ய முடியலை. அவன் துக்கத்தோடே திரும்பி போனான். நித்தியத்தை இழந்து போனான் அவன். அடுத்த சகையோ பாருங்கள். சகையோ ஒரு பெரிய ஆஃபீஸர். அவன் இயேசுவை உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். செயல்களை பார்க்குறான், அவர் சிந்தனைகளை பார்க்குறான், அவர் செய்கிற காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் ஏன் பாவி, இவன் ரொம்ப அநியாயமாக துட்டு வசூல் பண்ணுறான் மக்கள்கிட்ட இருந்து மக்கள்லாம் இவனை துஷ்டன்னு சொல்கிறாங்க, இவனை பாவின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவன் தான். ஆனால் இயேசு உற்று கவனித்து செய்களை எல்லாம் யோசித்து அவரை பார்க்கணுன்னு ஆசை வருது அவனுக்கு. அவன் காட்டத்தி மரத்தில் போய் ஏறி ஒளிஞ்சுக்கிடுறான். அவருக்கு தெரியாமல் அவனை பார்க்க இயேசு வந்து கொண்டிருக்கும்போது, பெரிய ஊர்வலமாக இயேசு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த வழியில் உள்ள காட்டத்தி மரத்தில் அவன் ஏறி உட்காந்துக்கிட்டான். இயேசு வர்றாரு. அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்த பிறகு இயேசு நிற்கிறாரு, அண்ணாந்து பார்க்கிறார். அவன் பேரை சொல்கிறாரு, சகையுவே இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க போகிறேங்கிறாரு. பாருங்கள், அவன் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இயேசுவை பார்க்க தான் வந்தவன் என் வீட்டில் தங்க போகிறாருன்னு எல்லாரும் சொல்லியிருப்பான். இயேசு எங்கள் வீட்டில் தங்க வராருன்னு சொல்லி எல்லாத்தையும் வாய் திறந்து இயேசு வராரு, வாங்க இயேசு நம்ம போவோம், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்திருப்பான். இதை பார்த்தவங்க எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. பாவி, இவன் வீட்டில் போய் தங்க போகிறாரு, இவர் தேவன்கிறாரு, தேவனுடைய குமாரன்கிறாரு, இப்போ தங்க போகிறாருன்னு சொல்லி எல்லாரும் அவரை பார்த்து முறுமுறுத்தாங்க. ஆனால் தேவன் நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம யாராவது வீட்டுக்கு வாரன்னு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம்.
சும்மா வேண்டிய அளவுக்கு முடிந்த அளவு சுத்தப்படுத்தி கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா அந்த அவங்கள வரவேற்க எதுவாக. அதே மாதிரி சகேயு தான் வீட்டை சுத்தப்படுத்துகிறான். எப்படி படுத்துகிறான் பாருங்கள். அவன் துணிமணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கலை, பெருக்குமாறு எடுத்து தூத்து வைக்கலை, ஃபேன் லைட்டெல்லாம் போட்டு பிரகாசமாக்கலை, எல்லாத்தையும் உதறி க்ளீன் பண்ணியெல்லாம் வைக்கலை. அவன் எப்படி சுத்தப்படுத்துகிறான் பாருங்கள். தேவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா? அவன் யோசித்து அதை தெரிஞ்சு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அவன் சொல்கிறான், என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பாங்கிறான். ஏழைகள் மாதிரி இரக்கமுள்ள தேவன் ஏழைகளுக்கு நம்ம கொடுத்தா இவருக்கும் பிரியம்னு சொல்லி நினச்சி அவன் ஆஸ்தியை நான் ஏழைகளுக்கு கொடுப்பாங்கிறான். அடுத்து சொல்கிறான், நான் அநியாயமாக யார்கிட்ட வாங்கியிருந்தேன்னா ஃபைன் 4 மடங்கு, அபராதம் 4 மடங்கு கொடுப்பாங்கிறான். தேவன் வேறு ஒன்றுமே சொல்ல, உடனே வாயை திறந்து இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னாரு இயேசு. அவன் தான் வீட்டை சுத்தப்படுத்திட்டான். இயேசு ஏழைகள் மேலே இரக்கமானவன் அறிஞ்சு, ஏழைகள் மேலே அன்பானவர்னு அறிஞ்சு அவன் தன் சொத்தை அவர் கேட்காமலே கொடுக்குறான். அவன் நித்தியத்தை பெற்றுக்கொண்டான், சாவை ஜெயித்து விட்டான். உடனே ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு வந்தது. இயேசுவே என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். பரலோகத்துக்கு யாரை தகுதிப்படுத்துகிறாருன்னு பாருங்கள். ஏழைகளுக்கு யாரை கொடுக்காங்களோ அவங்கள தான் பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துகிறாரு அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் வியாதியாக இருந்தால் பார்க்க வந்தீங்க, காவலில் இருந்த என்னை கவனிச்சிங்கன்னு சொல்கிறார். அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்போயும் உங்களுக்கு அப்படிலாம் செஞ்சோன்னு அவங்க திருப்பி கேட்குறாங்க. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, மிகவும் சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆனால் நீங்கள் யாரெல்லாம் செஞ்சீங்களோ அவங்களெல்லாம் நித்திய ஜீவன், யாரெல்லாம் செய்யலையோ அவங்களுக்கு நித்திய நரகம் அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பு சொல்கிறாரு. ஏழைகள் மேலே அவ்வளோ அன்புள்ள தேவன் நமது தேவன். ஏழைகளுக்கு யாரெல்லாம் பண்ணுறோமோ அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவனுக்கு தகுதி பெறுறாங்க. இறுதியாக நாம் இயேசுவை பார்க்க போகின்றோம். இயேசு எப்படி நித்திய ஜீவனை சுதந்தரித்தார் என்று பார்க்க போகின்றோம். தேவன் மாமிசத்தில் இயேசுவை கொண்டு வெளிப்பட்டார். நித்திய ஜீவனுக்கான வழியை தேவன் உண்டு பண்ணினார். சாத்தானை ஜெயித்து சாவை ஜெயித்து முதலாவதாக உயிர்த்தெழுகிறார் இயேசு. எதற்கு? நாம் எல்லோரும் உயிர்த்தெழ வைத்து நித்தியத்துக்குள் அழைத்து செல்ல வருகின்றார். இயேசு 30 வயதில் ஞானஸ்தானம் பெறுகின்றார். ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போகின்றார். காட்டு விலங்குகளுடன் சஞ்சரிக்க கொண்டு போகின்றார். சாத்தானால் சோதிக்கப்பட கொண்டு போகின்றார். சாத்தான் சொல்கிறான், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்கிறான். எப்படி இதே சாத்தான் தான் ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட சொன்னால் இந்த பழத்தை சாப்பிடுன்னா, இப்போ சொல்ல கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க. இயேசு சொல்கிறாரு, தேவனுடைய வாயின் வார்த்தைகளால் பிழைப்போம். இந்த சாப்பாடு இல்லை உயிர், தேவனுடைய வார்த்தை தான் உயிருங்கிறாரு. இயேசுவால் முடியும், கல்லை அப்பமாக்கி சாப்பிட முடியும். ஆனால் சாத்தான் சொல்லி ஏன் செய்யணும்? அப்பத்தால் இல்லைப்பா, தேவனுடைய வார்த்தை இருந்தாலும் நாங்கள் ஜீவனம் பண்ணுவோன்னு அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறாரு. அடுத்து பாருங்கள், தேவாலயத்தை உப்பரிகளை கொண்டு போயிட்டான். நீ குதிங்கிறான். உன்னை இயேசு காப்பாற்றிடுவார், தேவன் காப்பாற்றிடுவாருங்கிறான். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவனை காப்பாற்றுவார்னு வேதம் சொல்லியிருக்குங்கிறான். அவன் தேவனை சோதிக்க சொல்கிறான். இயேசு சொல்கிறாரு, தேவனை பரீட்சை பார்க்காதே, கர்த்தரை பரீட்சை பார்க்காதேங்கிறாரு. அடுத்து மலை மேலே கொண்டு போயிட்டான். உலகத்தை பூரா காட்டுறான், அந்த மகிமையை காட்டுறான். அவன் சொல்கிறான், நான் ஆதாம்கிட்ட இருந்து நான் கைப்பற்றிய அந்த மகிமையை காட்டுறான். அவன் என்னை சாஷ்டாங்கமாக விழுந்துரு, நான் எல்லாத்தையும் உனக்கு தந்துடுறாங்கிறான். இந்த உலகத்தையே உனக்கு தந்துடுறேன், உலகத்துக்கு நீ தான் எல்லாம் பொறுப்புங்கிறான். இயேசு கோவம் வந்துட்டு, அப்பாலே இப்போ சாத்தானேங்கிறாரு. அப்படி சொல்லி அந்த உலகத்தை ஜெயித்து விட்டார் தேவன். அந்த உலகத்தின் அதிகாரத்தை அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் தேவன். இயேசு சாத்தானை ஜெயித்தார். ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டு சாத்தான்கிட்ட தோற்று போனான். இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ஆதாமை ஜெயித்த சாத்தான் இயேசுவிடம் தோற்று போனான். ஆதாம் இழந்த ராஜ்யத்தின் ஆளுகையை இயேசு சாத்தானிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டார். அடுத்து சாவை ஜெயிக்கின்றார். அடுத்து நித்தியத்தை ஜெயிக்கின்றார். சிலுவையில் இரத்தத்தாலும் மரணத்தாலும்
சாத்தானை சாவால் வென்று உயிர்த்தெழுகின்றார். நம்மையும் அவரை போல உயிர்த்தெழ வைத்து நித்தியமாக வாழ அழைத்து செல்லப் போகின்றார். இதை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவர் கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். காசு, பணம், பதவி, புகழ் எல்லாம் ஒன்று வேண்டாம். இதெல்லாம் செல்லா காசுகள். பெரிய பதவி, ஏகப்பட்ட பணம் எதிர்னா அவருடைய கற்பனையை கைக்கொள்வது மட்டும்தான். பெரிய காரியங்கள் இது மட்டும்தான். அற்ப காரியம், அதெல்லாம் துஷ்டத்தனமான காரியம் எல்லாம் ஒதுக்கிட்டு, இவர்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதவைகள் இவைகள்லாம் ஒதுக்கிவிட்டு பரிசுத்தமாக வாழ அவர் கட்டளைப்படி வாழ்ந்து நமது வாழ்க்கையை பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் போதும். நாம் இயேசுவுடன் நித்தியமாக வாழ்வோம். நித்தியமாக தேவனுடன் சேர்ந்து இந்த உலகை ஆட்சி செய்வோம். இதுக்காக தான் 4000 ஆண்டுகளாக எல்லா பரிசுத்தவான்களும் காத்திருந்தார்கள். இயேசு வந்து அவர் சாத்தானை சாவால் ஜெயித்து உயிர்த்தெழுந்து எல்லோருக்கும் நித்தியத்துக்கான வழிகாட்டினார். எல்லோருக்கும் நித்திய ஜீவனுக்காக அழைத்து சென்றார். நாமும் அவருடன் நித்தியமாக வாழப்போகின்றோம். ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் கேட்ட வசனங்கள் எல்லாம் இதயத்தில் பதியட்டுமாப்பா. அந்த வசனங்களின் வாழ்க்கையை மாற்றட்டும்பா. நீர் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.